புதுச்சேரியில் குடியிருப்புக்கு நடுவே உள்ள சாராய கடையை அகற்றக் கோரி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதிகள் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு தனியாருக்கு சொந்தமான சாராய கடை அமைந்துள்ளதால் அங்குள்ள பெண்களும் குழந்தைகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து கடந்த 3 ஆண்டுகளாக மனுக்களை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சாராய கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். பக்கத்துல சாராய கடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே இங்க ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. நாங்க இங்க 10 வருஷமா குடும்பம் நின்று வரோம். ஸ்கூலுக்கு போற பசங்க வர பசங்க யாராலையும் இங்க போக முடியல. இருந்தாலும் நாங்க எத்தனை பேர் இருக்கோமோ அந்த சிஎம் கிட்ட, அப்புறம் இந்த அமைச்சர்கிட்ட, கலெக்டர் கிட்ட எல்லாம் நாங்க மனு கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. வீடு வீடெல்லாம் வந்து கருப்பு கட்டி வச்சிருக்கிறோம். நாளைக்கு சப்போஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா மறியல் பண்ணுவோம். இங்கே சாராய கடை ஒன்று இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்ல போக முடியல, வர முடியல. வீட்டுல நிறைய பொருளுங்களும் இங்க எங்கன்னா போட்டு வச்சோம்னா தூக்கின்னு போயிடுறாங்க. சாராய கல்ல எடுத்துன்னு போயிட்டு காலங்கல்ல போட்டு குடிக்கிறதுக்கு வந்து நிறைய திருடு போகுது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சாராய கடை எடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நன்றியா நாங்க சொல்லுவோம்.